இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வழிவகை பண்ணி இன்னைக்கு பொங்கல் ரிலீஸாக உங்கள் முன்னாடி நாங்கள் வந்து நின்றுருக்கோம். மதகஜராஜா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படத்தில் தான் வந்து எனக்கு வந்து என்னோட உடன்பிறாத தம்பி அப்போ ஆரம்பிச்ச எங்கள் நட்பு உறவு வந்து இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. அது ஒரு சின்ன விதையாக ஆரம்பித்த ஒரு விஷயம். இந்த படம் ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சுட்டு நம்ப முடியல. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது நானும் விஷாலும் பிளான் பண்ணது என்னன்னா, ஏற்கனவே நான் வந்து மதகஜராஜா வேற ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த 80s வந்து நிறைய ஜனரஞ்சகமான படங்கள் வந்திருக்கு. முரட்டுக்காலை, சகலகலா வல்லவன், போக்கிரி ராஜா, இந்த மாதிரி படம் மாதிரி ஒரு படம் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ரொம்ப ஒரு சீரியஸ் ஓரியன்டட், ஒவ்வொரு ஜானர் ஒவ்வொரு மாதிரி. இந்த ஜானர்ல ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும்? குடும்பத்தோட உட்காந்து பெரிய லாஜிக்லாம் இல்லாம ஒரு சந்தோஷமா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த 80s வந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்ட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து ஒரு மதகஜராஜா. ஒரு 3 நண்பர்களுக்குள்ள அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிற ஒரு மெயின் நண்பரோட கதையை வந்து இந்த கதையை ஆரம்பித்தோம். சில காரணங்களால், தவிர்க்க முடியாத காரணம், அந்த படத்தோட ரிலீஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தை பற்றி ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி, பொங்கல் ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி, ஆக்சுவலாக நேற்று முந்தா நாளாக வந்து அனௌன்ஸ் பண்ணோம். அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது வரவேற்பு எப்படி இருக்கும், இல்லை மேபி சோஷியல் மீடியாவில் கலாய்ப்பாங்களா, ஏன்டா இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுமா முக்கியமாங்கிற மாதிரிலாம் நான் கொஞ்சம் நினச்சேன். இந்த மாதிரிலாம் வரவேற்பு இருக்குமான்னு ஒரு பயத்தோடு தான் வந்து ஃபஸ்ட்டு ஆடு வந்துச்சு. பட் நான் மட்டும் இல்லை, எங்களோட க்ரூ, தயாரிப்பு நிறுவனம் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷ சர்ப்ரைஸ் ஆகிட்டோம். ஏன்னா அது சோஷியல் மீடியாவில் இந்த படத்துக்கு கொடுத்த வரவேற்பு ஆர்கானிக்காக எந்த வித ப்ரொமோஷன் நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும். சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு. சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் டிவி ஆகட்டும், யூடியூப், எவ்ரிவேர் அந்த படத்தை பற்றி பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன். இந்த படம் பொங்கலுக்கு வருது, நம்ம போய் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நாங்கள் பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். இன்ஸ்பைட் ஆஃப் இவ்வளோ டிலே ஆனாலும் அந்த படத்து மேலே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் இருக்குன்னு நினைக்கும் போது ஒரு டைரக்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை வந்து வாழ்த்தி வரவேற்று ட்வீட் பண்ணின, சோஷியல் மீடியாவில் போட்ட, டிவியில் பகிர்ந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படம் இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே நிமிஷத்தில் இன்னொரு சொல்லிக்கிறேன், நாங்கள் யாருமே சொல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லலை. இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர். பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் காலத்தில், ஏன்னா அந்த படம் நாங்கள் ஆரம்பித்த போதே பொங்கல் ரிலீஸ் மனசு வச்சு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த பொங்கலுக்கு மிஸ் ஆனது இந்த பொங்கலுக்கு வருது. கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான படமாக இருக்கும்ட்டு நான் வந்து நம்புகிறேன். ஆக்சுவலாக ஒரு நண்பர் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாரு, மதகஜராஜா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்ன்ட்டு. நானும் நம்புகிறேன் இது லேட்டஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்குலாம் பிடிக்கும்ட்டு. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹியூமர் அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னொரு இந்த படத்தில் எனக்கு ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் என்னென்னா, என்னோட குருநாதர் மணிவண்ணன் சார் கடைசியாக நடித்த படம் அது. இப்போ வந்து அவர்லாம் நம்ம நடுவில் இல்லைன்னு நம்பவே முடியல என்னால். இன்னும் வந்து அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப மரியாதைக்குரிய டைரக்டர் திரு மனோபாலா அவர்கள். மனோபாலா சாரோட இந்த படம் நான் ஒர்க் பண்ணதான் ரொம்ப இந்த படத்தை எதிர்பார்த்தார். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு 15-20 நிமிஷம் விஷால், சந்தானம், மனோபாலா சார் வச்சு ஒரு எபிசோடு வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் நிறைய காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பண்ண காமெடியிலேயே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு 20 நிமிஷம் எபிசோட். எல்லாருமே வந்து மனசு விட்டு சிரிக்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய மாதிரி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு வரும் இந்த படத்தில். ஒவ்வொருத்தரையும் மனோபாலா சார் வந்து கேட்பாரு, எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என் ரேஞ்சே வேற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை. ஆனால் அவர் நினைவுகளை வந்து இந்த படம் இனிமையாக சுமந்துட்டு வருவது நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னா, அப்பார்ட் ஃப்ரம் விஷால், விஜய் ஆண்டனி. நானும் விஜய் ஆண்டனியும் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்து ஒர்க் பண்ண படம் இதுதான். நான் முதல்ல அவுட்லுக்கில் அவர் பார்க்கும்போது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், ஒரு பயங்கரமாக இருப்பார் அப்படி இப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு குழந்தை, அந்த குழந்தை இன்னும் அந்த குழந்தையாகவே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அது எளிமை, அந்த வெள்ளை மனசு எல்லாமே வந்து அவர் அப்படியே இருக்குது. தேங்க்யூ விஜய், சூப்பர் மியூசிக் கொடுத்தாரு. ஆக்சுவலாக வி மிஸ் யுவர் திஸ் கமர்ஷியல் மியூசிக் விஜய்.
உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபிட்லாம் கொடுக்குறது வந்து வெறும் சில மியூசிக் டைரக்டர் தான் இருக்காங்க. நீங்கள் ஹீரோவாக நடிக்கிற படம்லாம் ஒரு சீரியஸ் படங்கிறதுனால சீரியஸ் சாங்காக போட்டுருக்கீங்க. நீங்கள் எங்களுக்கெல்லாம் மியூசிக் போட்டால் தான் இந்த மாதிரி சாங் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். யூ ஹேவ் டு கம் பேக் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர். ஆஸ் அ ஹீரோவாக நீங்கள் வந்து யூஆர் ராக்கிங். ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக நீங்கள் வெளிப்படவும் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ கிளாஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் நம்பர் நீங்கள் சீரியஸ் ஹீரோ. ஸோ எங்களை மாதிரி படத்துக்கு இந்த மாதிரி சாங்கெல்லாம் போட்டு கொடுங்க. விஜய் ஆண்டனி பாட்டு மட்டும் இல்லை, ஏன் நான் பண்ண படங்களில் எனக்கு மிக பிடிச்ச ரீ ரெக்கார்டிங்கும் இந்த படத்தில் இருக்குது. அவ்வளோ அருமையாக அந்த படத்துக்கு ஆர்ஆர் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் இந்த படத்தில் என்னை விட அதே கஷ்டப்பட்ட ஆத்மா யாருன்னா விஷால் தான். தெரியாதனமாக அவர்கிட்ட சொல்லிட்டேன் கிளைமாக்ஸ் வந்து ஒரு 8 பேக்ஸில் வரணுன்ட்டு. சரின்ட்டாரு. பட் டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து அந்த 8 பேக்ஸ் ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷம் அந்த 8 பேக்ஸை மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு நாங்களாம் சாப்பிடும்போது சோத்தை எல்லாம் மூந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டார். இன்ஃபேக்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து விளையாட்ட சொல்ல உயர பணையை வச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரைலரில் கூட ஒரு ஷாட் பார்த்துருப்பீங்க. அவர் மொட்டராஜ தலையில் உட்காந்து கீழே வாட் அடிக்கணும். அது சின்னதாக டைமிங் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆச்சு. அதை பார்த்து எனக்கு கழுத்து அந்த டொக்குன்னு சத்தமே கிடைச்சு. எங்களுக்கு எனக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ என்ன ஆக போதும் ஏதோ வருது மனசில். நல்ல வேலையை அப்பளோ பக்கத்துலேயே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இமீடியட்டாக அப்பளோ கூப்பிட்டு போனோன்னா அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை, பிகாஸ் இவர் ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து இதனால் எந்த வித பாதிப்பு இல்லைன்னு சொன்னார். ஆனால் அதை பற்றி இவர் கவலை பண்ணாமல் இமீடியட்டாக வந்து அடுத்த ஷாட் ரெடி ஆகிடுது. ஸோ படத்தில் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த கிளைமாக்ஸ் சாங். கிளைமாக்ஸ் வந்து 2 மலைகள் மோதிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அதில் வந்து சோனு சூட் ஃபர்ஸ்ட் டே வந்து சோனு சூட ஷர்ட்டெல்லாம் கிழிஞ்சு ஒரு பேர் பண்ணியில் வர மாதிரி அவரை பார்த்தோம். நாங்களாம் வாயை பிறந்துட்டோம். சும்மா ஒரு 6.25 அடி உயரத்தில் பாடி 6 பேக்லாம் வச்சுட்டு அப்படி இருந்தார். எப்பா என்ன மாதிரி இருக்காருப்பா சோனு சூட். நாங்கள் ஷூட் பண்ணும்போதே பயந்தோம். அடுத்த நாள் வந்து நம்ம கருப்பு தங்கம் வந்து சட்டையை கட்டினாரு. எல்லாம் ஆரம்பிட்டோம். அப்படி ஒரு பிசிக் அந்த பாடி படத்துக்காக ஒரு கட்டமைச்ச பாடி. அந்த மாதிரி எனக்கு இனிமே அந்த மதகஜராஜா வெளியில் வரணும்னு நான் இவ்வளோ ரொம்ப போராடினதுக்கு ஆசைப்பட்டதுக்கெல்லாம் ஒரே காரணம், விஷால் பட்ட கஷ்டத்தை மக்கள் பார்க்கணும். மக்கள் பார்த்து அதை பிடிச்சி ஏற்றுக்கிறது மக்களோட கையில் இருக்கு, பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் இருக்கு. ஆனால் அந்த உழைப்பை வந்து அவங்க பார்த்தா தானே அதை என்னன்னு டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மதகஜா ரிலீஸ் பண்ணணுன்ட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டது காரணம் விஷாலோட உழைப்பு என்னன்ட்டு எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மதகஜா இஸ் எ ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். ரொம்ப ஏதோ நல்ல விதமாக எனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க. சுதர்சி படம் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறது இல்லை, புதுசாக எந்த விஷயமும் இருக்க போகிறது இல்லை. ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், குடும்பத்தோடு பார்க்க வரலாம். மினிமம் ஒரு படத்தில் ஒரு 15 நிமிஷமாச்சும் உங்கள் மனசார சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய பரிசாக நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன். மதகஜராஜா அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். பார்த்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் அந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயம், விஜய் ஆண்டனி சார் மட்டும் இல்லாமல் எனக்கு இருந்த ஒரு அருமையான டெக்னிக்கல் குரூப். இத்தனை வருஷம் கழிச்சும் அவங்களே முன்னாடி உட்காந்துருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்றைக்குமே என் தம்பியா, என் வலது கையா, என்னுள் பாதியாக இருக்கிற என் அன்பு தம்பி வெங்கட், அப்புறம் இந்த படத்துக்காக உயிரை கொடுத்து ஒர்க் பண்ண ரிச்சர்ட், இத்தனைக்கு இவ்வளோ பிஸியாக இருக்கிற ரிச்சர்ட், பிஸி கேமராமேனாக இருக்கிறவர், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னா எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து இந்த படத்துக்கு வந்து இது விடிய உட்காந்து இந்த சாங்லாம் ரெடி பண்ண ரிச்சர்ட் ஆகட்டும். என்னுடைய பல படங்களுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிற ஸ்ரீகாந்த், எடிட்டர் ஸ்ரீகாந்த், அவரும் அதே தான், விடாமுயற்சிக்கும் அவர் தான் எடிட்டர். பட் இந்த படம் நம்ம மறுபடியும் ஷூட் ரெடி பண்ணணுன்னொன்னே அந்த வேலையாக பிஸியாக இந்த வேலையை உட்காந்து பார்த்துக்கிட்டு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது நம்ம படம் சார், இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும் ஜெயிக்கணும்ட்டு கை கொடுக்க வந்த ஸ்ரீகாந்த், ரிச்சர்ட், என் ஆர்ட் டைரக்டர் குருராஜ், அப்புறம் என்னோட ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பாலகோபி, என்னை கூட ஒர்க் பண்ண எல்லாரையும், சாரி யாரும் பேர் விட்டு கொஸ்டின் எல்லாம் மன்னிச்சுக்கோங்க, எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மொத்தத்தில் ரொம்ப நேரம் பேசி உங்களை இது பண்ண விரும்பல. அதே மாதிரி முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ். என்னதான் ரிலீஸ் கொஞ்சம் சில காரணங்களால் தாமதமானாலும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக எந்த டைரக்டரோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் கம்பெனி அவங்க ஒரு செகண்ட் கூட வந்து இது வேணுமா, இந்த செலவு பண்ணணுமா, அதை பற்றி கேட்கவே இல்லை. நான் என்ன கேட்டாலும் ப்ரொவைட் பண்ண ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். நடுவில் சின்ன காரணத்தினால கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. நான் ஆண்டோட வேண்டிக்கிறேன், மதகஜராஜாவுக்கு கிடைக்கிற வரவேற்பில் மறுபடியும் ஜெமினியின் கொடி பறக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லாம் வந்து
சினிமா கிடைக்கிறது வந்து சினிமா கிடைச்ச ஒரு வரம். So we wish Gemini Productions coming back again in a big way, sir. You're already big, but as a production house, I want you to come back in a big way, Mr. Anand and Kiran sir. And thank you. பொங்கலுக்கு பத்திரிகைகள் உங்கள் முன்னாடி வந்து நின்று எப்பவும் போல வேண்டி கேட்டுக்கிறேன். படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்து நீங்கள் படம் பாருங்கள், ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். வேறு என்ன சொல்கிறது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் படத்தை பற்றி தெரியும். அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோங்கிற செய்தியை கேட்டால் நல்லபடியாக ரிசீவ் பண்ணி பாசிட்டிவாக நியூஸ் பண்ணின ட்விட் போட்ட சோஷியல் மீடியா நண்பர்கள், மீடியா டிவி நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம், எனது நன்றிகள். அப்புறம் என்ன, நீங்கள் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற என்னோட லக்கி மாஸ்கார்ட் என் ஒய்ஃபுக்கு நன்றி. திடீர்னு அரேஞ்ச் பண்ண ப்ரோக்ராம் சொன்ன உடனே வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்காத டிடி எங்கள் மேலே இருக்கிற அன்போடு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டிடி. யூ மேட் அவர் ஈவினிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி. நன்றி. மறுபடியும் எல்லாத்தையும் உங்களுக்கு சந்திக்கிறேன் சின்ன கேப்புக்கு அப்புறம். தேங்க்யூ. இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த சுதேசி சாருக்கு பெரிய வணக்கம். என்னால் வந்து ஒவ்வொரு சாங்கும் நீங்கள் எங்ககிட்ட உட்காந்து லிரிக்ஸ் கொடுத்து எந்த ப்ரெஷர் கொடுக்காம பொறுமையாக வாங்கின விதம் வந்து பியூட்டிஃபுல் சார், பார்க்க முடியாது. ரொம்ப அலட்டிக்காமல் ரொம்ப வாமாக வந்து என்னை ஹேண்டில் பண்ணிங்க சார். அந்த டைமில் நாம் வந்து தென்காசியில் போய் பொள்ளாச்சியில் போய் கம்போஸ் பண்ண டேஸ் எல்லா விஷயத்தையும் இப்போ கூட அந்த சாங் பார்க்கும்போது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஆல்பத்தில் ஒரு கொரியோகிராஃபி அண்ட் ஃப்ரேமிங் இருக்குங்களா சார், அந்த மாதிரி நீங்கள் பிஃபோர் ஒரு 10 இயர்ஸ் வந்து ரொம்ப ரிச்சாக நீங்கள் அது ஒவ்வொரு சாங்க்கு என்னென்ன மேக்ஸிமம் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணி ரொம்ப கிராண்டாக இப்போ தான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த மதக ராஜா ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ண உடனே இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஃப்ரெஷ் படத்துக்கு எவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு ஈக்குவலான விஷுவல்ஸை நீங்கள் அப்போவே பண்ணியிருக்கீங்க சார். உங்கள் கூட படங்கள் அந்த டைமில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எவ்வளோ பெரிய சாதனையில் நீங்கள் எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடியூசர், ஆக்டர், அண்ட் எவ்வளோ நிச்சயம் உங்களோட தொடர்ச்சி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அரவணை பிளாக் பஸ்டர் இன்னும் பண்ணுவீங்க ஒரு 15 வருஷம். அதுக்கப்புறமும் எவ்வளோ ஹம்பலாக இருக்கிறீங்க அப்படின்ற பல விஷயங்கள்லேருந்து நான் நிறைய சொல்லாமல் போட்டு கற்றுக்கிட்டேன். அதை இன்னும் நான் அப்ளை பண்ண முடியல நிறைய விஷயங்களில். கமர்ஷியல் படங்கள் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் சீரியஸான படங்கள் தாண்டி கமர்ஷியல் படங்கள் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஃபியூச்சர். டெலிவிஷன் சேனல்ஸ், என்னோட டார்லிங் குஷ்பு, என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் ஆண்டனி, சுந்தர் சார், எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக வந்து இன் ஃபுல் ஃப்ளெஜ், ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த க்ரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து சம்திங் கிரேட். ஹாய் டிடி. ஹாய் சார், நீங்கள் பேசுங்க. அந்த சோஃபாக்கு வேற ரீசன் நீங்கள் வர பேசுங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஜனவரியில் வந்து இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி. ஏன்னா ஒரு காமெடி நடந்தது. இவங்க 2 பேர் வந்து சுந்தர் சாரும் விஜய் ஆண்டனி வந்து உள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வந்து வித்தியாசமா இருக்கணும், ஆனா இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாருங்க, இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார், இந்த கதை சொன்னா அவங்க 2 பேரையும் மேல கூப்பிடலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Why don't we sit down and have a chat about this? ராஜா கிட்ட வந்து ஒரு ஒரு
சீன் சொல்வேன். ராஜா வந்து கம்போஸ் பண்ணுவாப்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. But I had a feeling that he is going to make it. ஏன்னா அந்த டேலண்ட் வந்து it was like unbelievable. அந்த டைம்ல காலேஜ் டைம்ல the variation he used to give in music. Yeah. நான் வந்து என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டது அதெல்லாம் கெத்தாக தான் வருவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹம்புளான ஆள், ஆக்சுவலாக ரொம்ப ஹம்புளான ஆள். ஹாஸ்டலுக்கு ரூமில் உட்காந்து என்னோட கம்போசிங் டியூன்லாம் சின்ன கீபோர்டு தான் வச்சுருப்பேன். இப்போ இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது. என் வசதிக்கு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன். பட் அவர் வந்து அந்த டைமில் மகாபிரபு ஐ லவ் இந்தியாவில் கம்போசிங் போய் உட்காந்து பார்த்துருந்துருக்காரு. அதுக்கு முன்னாடி அப்பா நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களே விஷயம். ஸோ இவருக்கு வந்து மியூசிக் என்னை விட அதிகமாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த வே ஹி ஹேண்டில் இல்லை ரிலேஷன்ஷிப் மதிக்கக்கூடிய ஆளாக வந்து ரொம்ப நாளாக இருந்தார். நான் மேடையிலேருந்து பேசின மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள வெறும் திறமை மட்டும் இல்லை, சினிமாவுக்குள்ள பல லேயர்ஸ், அது வணிகம் இருக்குது. அந்த வணிகத்தை வந்து தொழில்ன்றது ஒரு போர் தான். ஆக்சுவலாக லாபம் தொழில்ன்றது எல்லா தொழிலும் நீங்கள் அது எந்த தொழிலாக எடுத்துட்டாலும் அது போர் தான். ஜெயிக்கிறவங்க வந்து காசு சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தர் லூஸ் பண்ணுவான், ஒருத்தர் ஜெயிப்பான். இதுதான் வந்து நியதி. ஆமாம், இந்த சினிமா தொழில் வந்து பயங்கரமாக இருக்கும். இதை வந்து டாக்டர் விஷயங்களில் வந்து 4-5 டிகிரி படித்த பிறகு தான் எம்பிபிஎஸ் ஆக முடியும், எம்டி ஆக முடியும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. ஆமாம், சினிமாவில் வந்து யார் வேணா இருப்பாங்க, யார் ஒருத்தர் இல்லைன்னே கம்ப்ளீட்டாக தெரியாது. நிறைய பேர் உள்ள நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று வந்து என்னென்னமோ நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு ஆர்வப்பாளராக நான் வந்து முதல் படத்தை நடிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அப்போவே கூட அந்த டைமில் தான் சார் கூடலாம் நான் அந்த மண்டலஜராஜா ஒர்க் பண்ணுறேன். சாருக்கெலாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். சுந்தர்சி சார் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து பயங்கரமான ஒரு இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஹீரோவாக இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு, ராஜா எது ப்ராப்ளமா, எதுனாலும் சொல்லுங்க அப்பப்போ கூப்பிட்டு நான் கேட்க முடியல. எனக்கு எந்த அட்வைஸ் கேட்கணும்னு தெரியல. எனக்கு சினிமா தெரிஞ்சதுன்னு அட்வைஸ் கேட்க தெரியும், ஒன்றுமே தெரியல. கண்ணை மூட்டு நான் பாட்டுக்கு போகிறேன். அவராக கூப்பிட்டு ராஜா எது வேணா சொல்லுங்கன்ற மாதிரி பயங்கரமாக வந்து வாலண்டியர் பண்ணி கைட் பண்ண ட்ரை பண்ணாருன்றது வந்து என்னால் இன்னும் மறக்க முடியாத சம்பவமாக இருக்குது. அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ச்சியாக என்ன இண்டஸ்ட்ரியில் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா. ரொம்ப போல்டானவர், மனசில் பட்டதை செய்யக்கூடியவர், மனசில் பட்டதை பேசுறது செய்கிறது அப்படின்ற எத்தனை பேர் டிப்ளமேட்டிக்காக போய் தான் நான் பழகிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் பல விஷயங்களை அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இது எனக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சு தான். ஸோ அதில் வந்து நானும் சுந்தர்சி சாரும் பேசிகிட்டு இருக்கும்போது நானும் சுந்தர்சி சாரும் கம்போஸ் பண்ணுற ஸ்டைலில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம், இது ரொம்ப தெய்வீகமாலாம் இருக்காது. சார் ஏதாவது ஒரு குறுக்கிட்டுத்தனமாக பண்ணுமே சார், ஏதாவது ஒன்று சார், இன்னும் கேவலமாக ஏதாவது சொல்லுங்கள் சார் தப்பா நினைக்காதீங்க லிரிக்ஸ். ஆமாம், ரொம்ப இயல்பாக வந்து காமெடி ஏதாவது சொல்லுங்கள் சார் ஈக்குவலாக சொல்லுவாங்க. இந்த படத்தை லிரிக்ஸில் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. சார் வந்து ஓப்பனிங் லைன்ஸ் வந்து பிரபு தேவா சார் கூட உட்காரும்போது கொடுத்துருக்காங்க. அவங்க நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸில் வந்து ரொம்ப ஓப்பனிங் லைன் கொடுத்து பாட்டு ஹிட் ஆக்குறதுக்கான எனக்கு ஈக்குவல் வேவ்லத்தில் மக்காயெல்லாம் பண்ணோம் இல்லையா. அந்த ஸ்டைலில் வந்து இந்த சிக்கு புக்கு ஸ்டைலு, பாட்டு எல்லாம் தொம்பை நானே வந்து உல்டாவாக்கி பண்ணுறாரு இல்லை, இன்னும் உல்டா பண்ணுற மாதிரி சார் வந்து வரியாக எழுதி கொடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே, எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி அப்படின்னா சார் எல்லாமே பாட்டுன்னா முறையாக தானே சார் பாடுவாங்க. ரொம்ப இது அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸு, கர்நாடிக் வித்வான்கள்லாம் இதை பார்த்து வந்து தலைவலியில் என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வெடிச்சு சாகணும். அப்படி ஒரு நான் கம்போஸ் பண்ணுவேன் சார் அப்படின்னோடனே சரி இசைக்கு இப்படி ஒரு சோதனை, மண்டை வெடிச்சு சாகணும் தான். கர்நாடிக் படிச்சவன் அதை கேட்டா அவன் வந்து கொலவரியில வந்து என்ன வந்து கொன்றுணும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணும். ஆனா சினிமாவில் கூட அப்படி ஒரு டைமிங் கிடைக்காது. ஏன்னா கவுண்டமணியில எல்லாம் வந்து டயலாக் பஞ்ச் டெலிவரி டைமிங் சொல்லுவாங்களா, அதோட டைமிங் என்னன்னா
நானும் விஜய் பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ் ஆனது இதுக்கு முன்னாடி ஒரு கொடுமையான வாய்ஸ். இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸை கேட்டிருக்க கூடாது. இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடிருக்க கூடாது. இனிமேல் லைஃப்ல இதுக்கப்புறம் பாடவே கூடாது. அப்படி ஒரு வாய்ஸ் ஒன்று எங்க பிடிக்கிறதுக்கு போது டக் டக் கதவு விஷயம் எப்படி சாங் ரெடியா? ஆனா அந்த வீடியோலயும் அது இருக்கும்ல சார். ஆமா, ஆனா என்னன்னா ஒரே அட் அ டைம் நானும் விஜய் ஒருத்தர் பார்த்துட்டோம். 2 பேர் மைண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு, வாய்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அவரோட என்ட்ரியும் அவர் பாடினதும். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி சிங்கிள் டேக்ல பாடுற சிங்கர். ஆமா, ஏன்னா சொதப்புற முடிவு பண்ணிட்டோம். ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நம்ம பெர்ஃபெக்ட்டா பாட்டா ஓகே பெர்ஃபெக்ட்டா பாட்டா தப்பாயிரும் இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? அதனால வந்து அதுல ஒரு ஹைலைட் நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த சாங் வீடியோலயே வரும், ஒரு ஐட்டம் வரும், ஒரு ஐட்டம் வரும். அது உண்மையாவே இவரு போட்டா ஆலாப்பணம் இவரே இங்க ஒரு ஐட்டம் போட்டாருன்னா நாங்க ஷாக்கு வெளியில. அதாவது நிலா காயத்துல ஜானகி அம்மா போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரமாதமா ஒரு சங்கதியை போட்டாரு. அதனால மறக்க முடியாத ஒரு சாங் தான் அந்த சாங். இப்ப நம்ம தட்டி திரும்ப எழுப்பி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா அது வந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு. அப்போ உங்களுக்கு பயங்கரமான என்ன சொல்றது கால்ஸ் எல்லாம் வந்திருக்குமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம். யாராவது உங்களை பயங்கரமா ஏதாவது நீங்க ஒண்ணு எதிர்பார்த்தீங்களே இந்த பாட்டு வந்தோடனே எல்லாரும் டென்ஷன் ஆகணும், அப்படி டென்ஷனாக உங்களை திட்டினது யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல எங்க வீட்லயே வந்து எதுக்கு இந்த விஷ பரீட்சை பண்ற அப்படின்னு கேட்டாங்க. மை டியர் லவ்வர் அப்படின்னு பாடும்போது இந்த பாட்டுக்கு நீங்க தான் சார் லிரிக் ரைட்டர் ஆக்சுவலா? இல்ல பாவிஜய். ஆனா இன்னொரு இதுல ஒரு விஷயம் சொல்ற ரகசியம், இந்த பாட்டெல்லாம் பாடி உண்மையாவே நாங்களும் எதிர்பார்க்க ரொம்ப நல்லா வந்துருச்சு. அப்போ வைரல் ஆயிடுச்சு. ஆனா அதுல என்ன ஒரு விசேஷம்னா விஷயம் தன்னை உண்மையாவே சீரியஸா பாடகர் நினைச்சுக்கிட்டாரு. இன்னும் அவர் நினைச்சுக்கிட்டு இப்ப நேத்து கூட சொன்னாரு, சார் கண்டிப்பா பாருங்க ரிலீஸ் ஆன பாட்டுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னு. சரி, இப்படி உங்களை இல்ல அந்த சாங் வந்து மேக்கிங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இட்ஸ் a climax song. அது இப்போ காட்ட முடியாது சுந்தர் சார் சொன்னாரு. பட் இட்ஸ் அது என்ன சொல்றது, என்னையே நான் பெருமையா சொல்லிக்க கூடாது. சொல்லுங்க சார், எங்களுக்கு தேவை. எங்களோட ஆளெல்லாம் பாருங்க, அங்க ஒவ்வொரு அங்கிளும் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு. சீனியர் அங்கிள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதுக்காக தான். பெருமையா சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. நம்பிக்கை ராஜாக்கும் சுந்தர் சாருக்கு நம்பிக்கை. அந்த மைக்க பிடிச்சு இவன் என்ன பாட போறான் அப்படின்ட்டு. சரி ஓகே, கிடைச்ச வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணணும், அதுவும் ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சாரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல? இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருந்ததா விஷால் சார்? இல்ல அதுவே ஒரு சின்ன ஒரு கதை. எனக்கு விஷால் பழக்கம் இல்ல. பட் விஷால் அண்ட் குஷ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். I feel that I'm so strongly connected with this movie, and thank you to Kiran and Anand sir for finally bringing the film to the limelight. And எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாக்கு உங்கள மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தேவை. We need you. Please come back with giving many more opportunities. Definitely. Thank you so much. On that note, thank you so much for joining us. And definitely ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு மதகஜ ராஜாக்கு. இதே மாதிரி இது வந்து ஒரு வெற்றி விழாவாகவும் இது கூடிய சீக்கிரம் மாறணும்னு நம்ம மனசார வேண்டிப்போம். சூப்பரா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லுவோம் அவ்வளவு நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த டான்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். ஸோ அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா சம்திங். அது எங்களுக்கு அந்த படம் பண்ணும்போது பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஆமா, அது எடுக்கும் போதே வந்து இது கன்ஃபார்ம் ஹிட் அப்படின்னு. ஏன்னா ராஜா வந்து கொடுத்த சாங்ஸ் வந்து ஒரு சாங் யூஸ்வலா மியூசிக் டைரக்டர் கொடுப்பாங்க, மீதி சாங்லாம் சுமாரா இருக்கும். பட் எல்லா சாங்கும் சூப்பரா கொடுத்தாங்க. அது உங்க படம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். வெடியும் அப்படிதான் பண்ணாங்க. எனக்காக பண்ணுவாங்கல. இப்படி மழை எடுத்த அந்த பாட்டு வந்து எங்க வீட்ல பேண்ட் தெரியுமா சார்? ஆமா ஆமா. ஏன்னா அந்த பாட்டை போட்டு நம்ம விளையாடுறது குளிக்கிறது எல்லாம். இந்த ஒரு பாட்டு ஏன் கேட்டு சாவடி. இந்த வீட்ல இருந்து நான் துபாய்க்கு ஷோ கொண்டு போனேன். அப்போ வந்து ஒரு வீட்ல நாங்க எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டும் இப்போ சப நாகரிகத்துக்காக வாங்க போவோம் வாடா போட ஃப்ரெண்ட்ஸ் போத்தையா. சரி சமயம் சூப்பரா விஜய் ட்வீட் போட்டோன்னு இவரே என்ன சொல்லு, சார் சீக்கிரம் பிடிச்சத விட்டா வேற எங்கேயும் போயிடுறாங்க. இவங்க உண்மையிலே இது கண்டிப்பா இவன் சொத போவான்.
அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டு கொடுத்தாங்க. இல்ல அந்த சொதப்புறது தான் வேணும் அந்த ஆனா சாங். அந்த அவங்க நம்பின அந்த நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா நீங்க கண்டிப்பா அதை இவ்வளவு அழகா பாடி கொடுத்துருக்கீங்க பாருங்க. அது ஏத்த மாதிரி நான் வந்து ராஜாவை கேட்பேன், இந்த ஆலாபனம் பண்ணிடலாமா? ராஜா வந்து கேட்பாப்போ பண்ணிடலாம். என்ன பிரச்சனை? அதான் ஃபீலிங்ஸோட பாடிட்டீங்க அது. ஆமா மனப்பாடமா வச்சிருக்காரு. ஒரிஜினலா ஒரு சிங்கர் நினைச்சு அவர் ஆள் மனசுக்குள்ள போய் யாரோ அவரை நம்ப வச்சிருக்காங்க. அது நீங்க தான் இருக்கணும். சீரியஸ் ஆயிட்டு இருக்கும். ஆமா இது எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இது ஒரு 2 நாள் பாடி போகுவா அந்த மாதிரி. இல்ல உண்மையிலேயே சொல்றேன், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் 100% அந்த சாங்